ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை விட குழந்தைங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைனாலே ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிஷ் ஃப்ரையை மசாலா உதிராமல் எப்படி டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம் என்னென்னு. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து லெமன் ஜூஸ் கொஞ்சம். இந்த லெமன் ஜூஸ் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஈவனாக. தேவையான சால்ட்டு. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலா உதிராமல் இருக்கும். இது நான் ஒரு 4 பீஸுக்கு தான் இந்த மசாலா அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாவோட அளவை கூட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுலேயும் நீங்கள் சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மீனுக்குள்ளேயும் இந்த மசால் நல்லா ஏறும். அப்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் நீங்கள் மசாலாவை தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது ஒரு 1/2 hour இருந்தாலே போதும். இப்போ இந்த ஃபிஷ் நல்லா மசாலா அப்ளை ஆகி நல்லா காஞ்சிருச்சு. இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பேன் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆயிலில் தான் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.